ஐயோ ராஜா ஐயோ ராஜா ஐயோ ராஜா ராஜா ஏன்டா நானே பதறி போயிட்டேன். ஏன்டா இருந்தா நான் போறதுக்குள்ளங்க உங்க பொண்ணான மந்திரி செத்தே போயிட்டாங்க. என்ன செத்து போயிட்டாங்க. மந்திரி செத்து போயிட்டானா? ஏங்க மந்திரி செத்து போய் சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கிறேன் தெரியுமாடா? நீங்க கூட இப்ப சிரிக்கிற. ஐயோ ஐயோ ஏய் ஓய் மந்திரி செத்து விட்டானா? ஆமாங்க. என்னுடைய கைக்கு கை பானமாக இருந்தவன் என்னுடைய மந்திரி. ஆமாங்க. அதனால அவனுடைய செத்து போயிட்டான்னா அவரே செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டான். நீங்க எப்பங்க போய் சாங்கியம் பண்ணுங்க? அவரே போயிட்டானே நான் எப்ப போவேங்கறியா? எப்ப போய் சாங்கியம் பண்றது? அது கிடக்கட்டும். அதனால சாங்கியம் பண்ணதா இருந்தா அவனுடைய பணம் வேணும். பணம் வேணும். அந்த பணத்தை தூக்கிட்டு வா. பணமா? பணத்தை கேக்குறாரு. தாயில பணத்தை என்ன பண்ணுவா? தெரியல. போய் சொல்லி கொடு. ஏய் இங்க இருந்து போறதுக்குள்ள ஊர்காரங்க எல்லாம் சேர்த்து அனாதை பண்ணனும் ஆத்திர வச்சு சுட்டுட்டாங்க. ரைட். என்ன? ஊர்காரங்க எல்லாம் அனாதை பண்ணனும் ஆத்திர வச்சு சுட்டுட்டாங்க. அனாதை பண்ணனும் ஆத்திர சுட்டாங்கல்ல? அந்த சுத்த இடத்துல சாம்பல் இருக்கும்ல? சாம்பல் அள்ளிட்டு வா. அண்ணா சாம்பல் கேக்குறாரு. மழை பெய்து தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சு. மழை பெய்து தண்ணி அடிக்க போயிருச்சுங்க. அரும்பு புல்லு மலைக்கும்ல புல்ல அறுத்துட்டு வா. சுழலா இருக்கு சொல்றாங்க. அத குதிரைக்கு அறுத்து போட்டாங்க. குதிரைக்கு அறுத்து போட்டாங்க. அந்த சொல்லி சல்லி வேற இருக்கும்ல? சல்லி வேற பிடிக்கிட்டு வா. சல்லி வேற கேக்குறாரு. அது வேறலாம் பண்ணி நோண்டி பிடிச்சி. ஏங்க பண்ணி நோண்டி இருக்குங்க. அந்த பண்ணி பிடிச்சிட்டு வா. ஐயோ பண்ணி கேக்குறாருனா? போன வாரம் கசாப் போட்டாங்க பண்ணியே. அந்த கசாப் கடைக்காரன வர சொல்லு. கசாப்புக்காரன் கேக்குறாரு. அவன் கொரோனா வந்து ஜிஹெச் பெட்ல கிடக்குறான்னு சொல்லு. அவன் கொரோனா வந்து ஜிஹெச் பெட்ல கிடக்குறாங்க. சரி வாடா. ஏன்னா மந்திரி செத்து போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. 1/4 மணி நேரம் ஆகுது இல்ல? ஆமா. அவனை எரிச்சது, மழை வந்தது, அவன் பண்ணி ஆனது அதெல்லாம் உனக்கு யாரா சொன்னது? மந்திரி தாங்க. ஓ இனிமே அடி வாங்க முடியாது. அப்படியா? சத்து இல்ல. நான் வாங்கும் போது வந்து நீ பின்னா போட்டு மரியாதைக்குரிய அண்ணனாகி செல்வம் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் பலூன் மாலையும் குடல் மாலையும் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். ஆமா. யார்? செல்வம் அவர்கள். வந்துரு அடி வாங்க முடியாது. வா வாடா. அனகாஜம்மா ஆகட்டும். சொல்லு கொட்டுக்காங்க. बीबी तेरा दिलवर दीवाना, बीबी तेरा दिलवर दीवाना, हरे राम कुड़ियों का डाली दाना, दाना हरे राम कुड़ियों का डाली दाना, दाना बंदा गैला मुस्ताफू दाना, दाना बंदा गैला मुस्ताफू दाना, दाना हरे राम कुड़ियों का डाली दाना, दाना हरे राम कुड़ियों का डाली दाना, ये बोली के लाना मोई मुड़ी के लाना अदर चुआड़ेली आया दिलवाना, बंदा गैला मुस्ताफू दाना, दाना बंदा गैला मुस्ताफू दाना, दाना हरे राम कुड़ियों का डाली दाना, हरे राम कुड़ियों का डाली दाना, बीबी तेरा दिलवर दीवाना वाना अड़ना माया गिट पो. என்னடா எங்காய கடை நீ போறியா? ஐயோ பாட்டு பாடுங்க. பாட்டா? இது என்னடா பாட்டு இப்படி? இது ஹிந்தி பாட்டு. ஏய் எனக்கு ஹிந்தி தெரியுமா? அட ஹிந்தி மட்டும் தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியாது. வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? கடல் அலைக்கண போனூரே காணா பொண்ணுன போனூரே, கடல் அலைக்கண போனூரே காணா பொண்ணுன போனூரே, போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கை நிறைய, போய் வரும்போது எந்த கொண்டு வரும் 17ஆம் ராவிலே பாலாவி கரையிலே மஞ்ச கல்லணி மாறுவோ மாணிக்க கல்லு தராமோ, கடல் அலைக்கண போனூரே எவ்வளவு நக்க போறீங்க? எவ்வளவு நக்க போற? யாரு நக்க போறா? ஏய் ஐயோ மலையாளங்க, கேரளா மொழி. ஓ மலையாள மொழி உனக்கு தெரியுமா? எப்படி மலையாளம் பேசுன? எப்படி பேசுன? பாடு பார்க்கலாம்.
മലയാളമറിയാ എടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം മറിച്ചു മനസ്സിലായില്ല മുണ്ടാ കൂതി മോനെ என்னடா கூதிக்குன்னு பேசிட்டு இருக்கிற மலையாள பேச்சு பாசைங்க எனக்கு மலையாளமா தெரியாது வேற ஏதாவது தெரியுமா உனக்கு மலையாளமா தெரியாது ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಳೆಯೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಳೆಯೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ ಸತ್ಯವಡೆ ನುಡಿದಾಗ ಸಿಡಿಯುವರಲ್ಲ ನೆನ್ನು ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೆನೋ ನೆನ್ನು ವೆಟ್ಟಿ ಮುರಿವೆನೋ ಅಳುವುದೋ ನೆಗುವುದೋ ನೀ ಮೇಗೇಲಿ ಇರುವುದೋ ಬಿಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಹೇಗ ಬಾಳಲಿ ನೆನ್ನು ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೆನೋ ನೆನ್ನು வெட்டி முறிவேனோ உன்னை அடிச்சு கொல்லணும் உன்னை வெட்டி கொல்லணும் என்ன கூதிக்கு ஏய் பாட்டு பாடணும் இது பண்ணி ஏண்டா நீ தாண்டா வெட்டி கொல்லணும் பாட்டு பாடுற இது கர்நாடகா கன்னடம் எனக்கு அதெல்லாம் தெரியாது அது தெரியும் உருது डम डम टिगा टिगा मौसम पिगा पिगा कितने मैत गिरो हाय अल्लो सूरत हाप गिरो बाण अल्लो इकड़ा पुल्ला पुल्ला इकड़ा रंगे रंगे देखो में लगड़िया हस्तुकुवानी राजू तेरे काल केळपी डेंगू तेरे காலு கிளப்பி என்னடா பண்றது டெங்கு காய்ச்சல் வந்து காலு கிளப்பி பெட்ல படுத்து ஆமா ஆமா காலு கிளப்பி டெங்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தெரிஞ்சது தாய்மொழி தமிழ் ஒண்ணுதான் சரி தமிழ் உனக்கு தெரியுமா தமிழ்ல பாரு பார்க்கலாம் கமக்கரையிலே சும்மா நான் மறைச்சா என்ன பண்ணுவேன் தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன் நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன் மீனாகி போவேன் நீ என்ன பண்ணுவேன் அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் தண்ணி கூடம் தாங்கி போகையிலே உன் கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவேன் கொண்டு வந்த கூடத்தை ஊட்டலையில் கொட்டி விட்டு போனா என்ன பண்ணுவேன் காவலியில் தொடைச்சா என்ன பண்ணுவேன் ஜன அழைப்பேன் என்ன பண்ணுவேன் அம்மாடி அம்மாடி ஏமி சேத்துவு నువ్వు ఏమి సేతువు నాగుతువా పీగుతువా ఏమి என்னடா நாகுத்துவா பீகுத்துவாங்கற தமிழ் பாட்டை டாபிக் பண்ணி தெலுங்குல பாடுறேன் ஆமா நீ நாகுத்துவான்னு சொன்னல அதுக்கு நான் என்ன சொல்றது அது நாகித்தீங்கணும் அப்படியா நாகித்தி சரி ஓகே அப்படியா அது இங்க எடுப்படுறது சரி அதோட விடு சரி போனால் பாட்டும் சபைக்கு மனமார்ந்த வணக்கம் இந்த பொன்னான மழையிலே இன்று நாடகம் வச்சிருக்காங்க என்ன நாடகம் என்று தெரியுமா என்ன உனக்கு என்ன நாடகம் அதாவது குடும்ப சித்திரம் என்று சொல்லுவார்கள் அதாவது ராமாயணமா மகாபாரதமா கிடையாது சிவபுராணமா கந்தபுராணமா கிடையாதப்பா இந்த வைத்திருக்கூடிய நாடகமா ஒரு குடும்ப சித்திரம் சரி ஒரு குடும்பமான நாவல் கதைன்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குணசேகரன் நல்லத்தங்க நாடகத்தை நல்லத்தங்கால் ஆமா ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்திலே மதனி குழந்தைய எப்படி இருக்கணும் என்பதை உலகத்திலே காட்ட வேண்டும் என்பதற்காக நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குணசேகரன் நல்லத்தங்கால் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் சரி இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது என்னை பார்த்தவனுக்கு எப்படி தெரிகிறது நான் யார் என்னுடைய பேர் என்ன என்னுடைய விற்த்தாளங்கள் என்ன ஒவ்வொன்றாக பரிவந்தமாக சொல்கிறேன் கவனத்தோடு கேட்க வேண்டும் எக்கச்சக்க மேலுமாறு தப்பு தவறாக வார்த்தை பேசினால் எமன் செய்யும் காரியத்தை நான் செய்து விடுவேன் ஜாக்கிரதை என்ன யாருங்களும் சொல்லுங்க நான் கேக்குறேன் காசி நாட்டை ஆளுகின்ற
மன்னர்களுக்கு தலைவலடா மன்னாது மன்னர்கள தலைவலடா மன்னர் காசிராஜனுக்கு காவலா ஓ நான் யாருன்னு சொன்னேனே புரிந்ததா என்ன? யாருங்க? அதாவது இந்த ஏமா இப்படி சத்தம் பண்றீங்க? ஐயா சரி நீங்க இப்படி சத்தம் போட்டு போசிட்டு இருந்தா நாங்க எப்படி பேசுறது சொல்லுங்க போறோம். வா இங்க அவங்க பேசிட்டு போட்டு நம்ம ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு போடலாம் அப்படிதானே. அதனால இந்த கடல் சூழ்ந்த நடிகை பூமியிலே மொத்தம் இருப்பது 56 தேசம். சரி, அப்படி 56 தேசத்திலே நான் ஆண்டு வரக்கூடிய தேசமோ பற்றாத ஜீவன் நதிகள்லாம் வழிந்தோடி பயக்கூடிய அருமையான புண்ணிய பூமி. புரிகிறதா என்ன? எதுங்க? காசி மாநகரம். காசி மாநகரம் எப்படி? காசி மாநகரம். ஆமா. இந்த 56 தேசத்திலே ஒரு தேசமாகிய நான் ஆண்டு வரக்கூடிய தேசமோ காசி மாநகரம். சரி, அப்படிப்பட்ட இந்த காசி மாநகரத்திலே ஆட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய பேரோ மன்னாதி மன்னன் மகடபடி வேந்தன் வேந்தன் ராஜாதி ராஜன் ராஜாதிராஜன் ராஜ கம்பீரன் ராஜ குலதிலக ராஜா குலதிலங்க ராஜா குலதிலக ராஜா குலதிலக ராஜ வைராக்கிய ராஜ வைராக்கிய ராஜா மயிராகிய நடா மயிரு கீரு ராஜா வைராகிய ராஜா குலத்திங்க ராஜா குலதிலக ராஜா குலதிலக ஸ்ரீ 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 ஏன்டா சிரிக்கிற? நீதான் சிரி சிரி. நீங்க ஸ்ரீ ஸ்ரீன்னு ஒரு மரியாதைக்குரிய சொல். அப்படியா? ஆமா. ஸ்ரீ ஸ்ரீ ரகுநாத தொண்டைமான். ரகுநாத தொண்டைமான். ஆமா. என்னுடைய பேர மன்னவனா காசிராஜனுடைய பேர். காசி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ காசிராஜன். ஆசீர்வாதம். சரிங்க. காசிராஜன் பெயர். ஆமா. சரி, உங்க தாய் தகப்பன் யார்? என்னை 10 மாதம் தன் அங்கத்தை ஒரு அங்கமாக பெற்றெடுத்த தாயார் தந்தையார் அரண்டு கேட்கிறாயா? என்னுடைய தந்தையார் பெயரோ கனகராஜன். சரி, எப்படி? கனகராஜன். ஆமா. என்னுடைய தாயார் பெயரோ கனகவள்ளி. கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் அள்ளி செல்லமாக ஒரே ஒரு ஆண் குழந்தையாக நான் பிறந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வாலிபம் செய்து நல்லதொரு பெண்ணை பார்த்து எனக்கு கல்யாணமும் செய்து வைத்து விட்டார்கள். அப்ப மகாராணி பேருங்க? அப்படியா? என்னை மாலையிட்ட மங்கையால் பற்றி கேட்கிறாயா? என் பேரு கேட்டல, நான் சொன்னேன்ல. உன்னுடைய பேர் சொல். என் பேரு யாரு கேட்க போறா? அப்ப நான் என் பேர் மட்டும் கேக்குறாங்களா? உங்க பேரு கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பேரு கேட்க. இங்க சொன்னது யாரு? அவங்களே பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் மட்டும் என் பேர் சொல்லி மட்டும் என்ன பண்ணு? பரவாயில்ல, எனக்கு சொல்லு. அவங்களுக்கு கேட்க போகுது, நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப நீ எனக்கு சொல்ல மாட்டியா? அப்படியா? சரிங்க, சொல்லு. எங்க அம்மா பேரு சனவரி. உங்க அம்மா பேரு சனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. ஏன்னா வரி வரியா வந்துட்டு இருக்குதே. நாங்க நோய் போட்டா வரி கொடுக்க மாட்டோம். நோய் போட்டா வரி கொடுக்க மாட்டீங்களா? கோயிலுக்கு. ஏன் என்ன காரணம்? பேர்லயே 3 வரி இருக்குது. பேர்ல 3 வரி இருக்கிறதுனால ஜனவரி, பிப்ரவரி, நான் டெம்பரவரி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி பொந்தாய். பொந்தாயா? பொண்ணு தாய். குழந்தைங்க ஏதாவது இருக்குதா? பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணு. பையன் பேர் என்ன? பையன் பேரு ஒத்த குஞ்சான். கிளம்பிரிஞ்சிட்டா இருக்கும். சரி, பொண்ணு பேரு? புள்ள பேரு குஞ்சாய். கன்றாதி. ஜாதி என்னப்பா? உன் ஜாதி என்னடா? எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா அதுக்கு மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. குளம் கோத்திரம்? எங்க குளம் கந்தர குளம். மூத்திரம் சரி கோத்திரம் கந்தர குளம். கடவுள வேணாண்டாப்பா. கோத்திரம் வந்து பாட்டி மூத்திரம். வேணாம் கதையா எனக்கு வேணாம். உனக்கு பேர் நல்லா இல்ல. நான் உனக்கு கண்ணப்பன்னு பேர் வைக்கிறேன். நல்லா இருக்குது. கண்ணப்பனா? ஆமா. சரி, உன் பேரு கண்ணப்பன், என் பேரு காசிராஜன். அப்படியா? பொருத்தம் பாத்தியா? அப்ப கண்ணப்பன் காசிராஜன் மந்திரி கண்ணப்பன். அப்படியே வக்கால ஓலி. யார வக்கால? கேட்டாத மரம் மாறி போயிரும். ஜாக்கிரதை. இருந்தாலும் நான் மாநிலத்தினுடைய தேவியார் யாருன்னு கேட்கலவா? சொல்றேன்.
சொன்னது புரிந்ததா என்ன? எப்படி? அதான் உங்க பேர் சொல்லிட்டீங்க காசி நாடு. ஆமா. உங்க பேர் காசிராஜன் சொல்லிட்டீங்க. ஆமா. உங்க தாயார் தந்தையார் கனகராஜன் கனகவலின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. மனைவி மகாராணி பேர் என்ன? என்னை மாலையிட்ட மங்கையாலோ நாலு மேனி பொழுது வண்ணமாக வளர்த்து வாழை செய்து என்னுடைய தேவியால் இப்படி பச்சனம் பந்தரலு பாராய் சவைதரலு 10 பேர் சூழ்ந்திருக்க. சரி. நான் மாலையிட்ட மங்கையோ அழகிலே சிறந்தவள், அற்புதமான மங்கை, கற்பு கரசி வழி வந்தவள், கண்ணகி உத்தமி வழி வந்தவப்பா. யார் இது? அப்படியாப்பட்ட இந்த காசிராஜன் மாலையிட்ட என்னுடைய மனைவியால் பேரோ இந்த நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குணசேகர் என்று சொல்லக்கூடிய நல்ல தங்கால் தான் என்னுடைய மனைவி. எப்படி அந்த வியாபாரமா? என்ன வியாபாரம்? நல்ல தேங்காய். அடிக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல தேங்காய்னு. நல்ல தேங்காய் கெட்ட தேங்காவை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் மார்க்கெட்ல போய் வாங்கினுங்க 4-5 தேங்காய் வாங்கினேன். 2 தேங்காய் ஊழ தேங்காய். மீதி 3 தேங்காய். 3 தேங்காய் நல்ல தேங்காய். நல்ல தேங்காய். அந்த 2 தேங்காய் ஊழ தேங்காய். ஊழ தேங்காய் ஆயிடுச்சு. அப்படியே விட்டோம்னா பலாறு செவுன்னு அப்படியே ஏன்னு போயிடுமா? சொன்னீங்களா? நாடெங்கு வியாபாரம் பண்ற நல்ல நாடெங்கு வியாபாரம் பண்றது நல்ல தேங்காவா? அறிவட்டன் அப்படி கிடையாது. இந்த நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குணசேகரன் சொல்லுவாங்க. ஓஹோ. எப்படி? நற்குணசேகரி. ஆமா. நல்ல குணம் படைத்தவளாக, அதனால நற்குணசேகரன் சொல்லுவாங்க. நல்ல தங்கால் என்று சொல்லுவார்களப்பா. நல்ல தங்கால். ஆமா. நல்ல தங்கால் தான் என்னுடைய மனைவியின் பெயர். அப்படிங்களா? சரிங்க. மகாராணி பேர் நல்ல தங்கால். ஆமா. உங்க பேரு காசிராஜன். ஆமா. குழந்தை குஞ்சு இருக்குதா? குழந்தை குஞ்சு இல்லாம இருக்கும். குழந்தை குட்டிக்கு இருக்குதான்னு கேக்குறேன். காவலா? அப்படியாப்பட்ட நல்ல தங்காலை நான் திருமணம் செய்து நான் என்னோட இன்பத்தை அவளுக்கு கொடுத்தேன். அவளுடைய சுகத்தை நான் பெற்றேன். சரி. 2 பேரும் தேங்காயும் மட்டையுமாக நரம்பும் சதியமாக கண்ணும் இமயமாக சேர்ந்திருந்து அழகான 7 ஆண் குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுத்தோம். 7 பிள்ளைங்களா? ஆமா. அப்படியே 7 பிள்ளைங்க. ஆமா. ஞானசேகரன், சூரியசேகரன், தனசேகரன், சந்திரசேகரன் சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிங்க மொத்தம் 7 பேர். 7 பிள்ளைங்க. ஆமா. எப்படி? 7 பிள்ளைங்க. ஞானசேகரன், குணசேகரன், தனசேகரன், சந்திரசேகரன், சூரியசேகரன், வீரசேகரன் சொல்லக்கூடிய 7 ஆண் குழந்தைகளை நான் இந்த பெற்றெடுத்தேன். நானும் என்னுடைய மனைவியாலும் சரி சந்தோஷமா இருந்து எந்த ஒரு கவலை இல்லாமல் வழிக்கு நாங்கள் ஆட்சி செய்து வந்தோம். எப்படி? சரிங்க. 7 குழந்தைகள் நாங்கள் பெற்றெடுத்து நல்ல முறையாக 41 ஆண்டு காலம் நாங்கள் நல்ல ஆட்சி செய்து வந்தோம் அப்பா. சரி. எப்படி? 41 வருஷமா? ஆமா. நல்ல தங்காலை கல்யாணம் செய்து 7 குழந்தைகளை பெற்றெடுத்து 7மே ஆம்பளை பசங்க. சும்மா அப்படியே சூரிய பிரகாசம் சந்திர பிரகாசம் மாதிரி தான். ஆமாங்க. அப்புறம் உங்களுக்கு பிறகு நல்லதான் இருக்கணும். ஆமா. அப்படியேப்பட்ட 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து எந்த ஒரு குறையில்லாமல் படிக்கு நல்ல முறையிலே 41 ஆண்டு காலம் நலமுடன் நாங்கள் இருந்தோம் அப்பா. யாருடைய கண்கள் பட்டதோ தெரியவில்லை, எங்களுக்கும் ஒரு பொல்லாத காலம் வந்தது. எங்களுக்கும் ஒரு பொல்லாத காலம் வந்து என்னாச்சுங்க? நாங்கள் படுகின்ற கஷ்டத்தை சொல்லட்டுமா? என்ன நடந்தது? 41 ஆண்டு காலம் நலமுடன் வாழ்ந்தாலும் இப்பொழுது நாங்கள் படுகின்ற அவஸ்தை என்னவென்று தெரியுமா? என்ன? ஐயோ மந்திரி!